வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். ஸோ இப்போ ப்ரீவியஸ் இயர் மேத்ஸ் டெஸ்ட் பேட்சில் டே நம்பர் 25க்கான எக்ஸ்பிளன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். டே நம்பர் 25ல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் குரூப் 4 கொஸ்டின் 2014 கேட்ட குரூப் 4 கொஸ்டின். ஸோ இப்போ குரூப் 4 வரப்போகுது. இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதுவும் முக்கியமாக நம்மளோட சேனல்லே எல்லா குரூப் 4 கொஸ்டினுமே நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கோம். அதையும் நீங்கள் நல்லா தெளிவாக பாருங்கள். அண்ட் நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஒரிஜினல் கொஸ்டினையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம், அதற்கான ஆன்சர் கீ பார்க்கலாம், அதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம் வித் ஷார்ட்கட்டோட. ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் 300 மட்டும்தான். ஓகேவா? ரைட். இப்போ இதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இப்போது நம்ம ஒரு சர்க்கிள் அப்படின்னு இருந்துச்சுன்னா 360 டிகிரி. ஏன் டிகிரிங்கிற கம்பேர் பண்ணுறேன்? ஆப்ஷனில் டிகிரின்னு இருக்குது, அதனால் நம்ம டிகிரியை வச்சு தான் அதை சால்வ் பண்ணணும். இங்கே இப்போ இந்த மாதிரி ஒரு லைன் கொடுத்துருந்தாங்கன்னா இதோட ஆங்கிள் என்னென்னா 180 டிகிரி. ஓகே, அப்போது இந்த 180 டிகிரிங்கிறது தான் நம்ம இந்த வேல்யூ, இது ரெண்டும் சேர்ந்த வேல்யூ. அப்போ 4x + 2x தானே, மொத்தத்துக்கு 6xன்னு வரும். இது ரெண்டு எக்ஸோட வேல்யூ என்ன? 1 3018. அப்போ 30 டிகிரிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏதா அதற்கான சரியான ஆன்சர். ஈஸியாக. ஸோ ரொம்ப சிம்பிளானதான். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் ஈஸியான ஷார்ட்கட் மூலயமா ஆன்சர் கண்டுபிடிக்கிற அளவுக்கு கேட்டிருக்காங்க. அதே போல் ஃபார்முலா வச்சும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு இணைகரத்தின் பரப்பு 300 சதுர சென்டிமீட்டர், அடிப்பக்கம் 15 சென்டிமீட்டர் எனில் உயரம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளானதா. என்ன? இப்போது நம்ம இணைகரத்தோட பரப்பு அப்படின்னா BH நம்ம எடுத்துக்குவோம். இதில் அவங்க பரப்போட வேல்யூ 300ன்னு கொடுத்துட்டாங்க. ஒரு அடிப்பக்கம் பேஸ் வேல்யூ 15ன்னு கொடுத்துட்டாங்க. இன்னொன்று ஹச் வேல்யூ தான். அப்போ 15 மட்டும் நீங்கள் அடிச்சு கொடுங்க. 2 15 30, அப்போ 20 அப்படின்னு கிடைக்கும். 20 சென்டிமீட்டர் தான் அதற்கான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஸோ ஃபாஸ்ட்டாகவே நம்ம இதற்கான ஆன்சர் பார்த்துடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ராமின் வயது அவரது மகள் நந்தினின் வயதை போல் 7 மடங்கு. 5 வருடங்களுக்கு பிறகு ராமின் வயது மகளின் வயதை போல 5 மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ரொம்ப சிம்பிளாகவே ஆப்ஷனில் 2 பேர்த்தோட வயசுன்னு கொடுத்தாங்க அப்படின்னாவே ஈஸியாக கம்பேர் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். எப்படின்னா இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறது என்ன? அவங்களோட தற்போதைய வயது தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா தற்போதைய வயதுக்கான மடங்கு எப்படி இருக்கணும்? ராமுக்கு 7 மடங்காக இருக்கணும், அவங்க மகள் நந்தினியோட மடங்கை விட. அப்போ நந்தினியோட மடங்கு 1ன்னு வச்சுக்கணும், அவங்க அப்பாவுக்கு 7 மடங்குன்னு வச்சுக்கணும். அப்போ பாருங்கள், எது சின்ன நம்பரோ அதுலேருந்து பெரிய நம்பர் 7 மடங்காக இருக்கணும். எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 7 அப்படிங்கிறதே இருக்கும். இதை ஒன்றா நீங்கள் கவனிக்கணும். ஒரு சில நேரத்துலாம் இந்த கண்டிஷனு ஏதாவது ஒரு ஆப்ஷன்லேயே மேட்ச் ஆகும், மற்றதெல்லாம் மேட்ச் ஆகாது. அப்போ அதுதான் அதுக்கான ஆன்சர் ஈஸியாக சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து 2வது கண்டிஷன் பாருங்கள். 5 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாத்துலேயும் 5 நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ 5 35 அப்படின்னா எல்லாத்துலேயும் 5 ஆட் பண்ணா 10 40. ஓகேவா? இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா 5 ஆட் பண்ணா 11 47. இங்கே 5 கவனிச்சா 14 68. இங்கே நீங்கள் 5 ஆட் பண்ணால் 15 75. இதில் அவங்களோட 5 மடங்குன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்களா? ராமோட வயது மகளின் வயதை போல் 5 மடங்குன்ட்டு. எதோட மடங்கு 5ன்னு பாருங்கள். இப்போ 10ஓட மடங்கு 5 மடங்கு 40 வருமா? வராது. 11ஓட 5 மடங்கு 47 வருமா? வராது. 14ஓட 5 மடங்கு இப்போ 5 அப்படின்னாவே கரெக்டாக 4 20 0ல் முடியும். நீங்கள் 68 தான். இதுவும் வரலை. இங்கே தான் 15 × 5 உங்களுக்கு 75ன்னு வருது. அப்போ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். எதையும் ஒர்க் அவுட் பண்ண அவசியம் இல்லை. ஆப்ஷன்லேயே நீங்கள் ஸ்மார்ட்டாக இப்படி நீங்கள் யோசிக்கலாம், ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது a/b, இதோட வேல்யூ 4/3ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஏவோட வேல்யூ 4, பியோட வேல்யூ 3. சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ 6 × டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணலாம். ஏவோட வேல்யூ 4 தானே, 6 24 ப்ளஸ் பியோட வேல்யூ 4 × பியோட வேல்யூ 3, அப்போ 4 12 டிவைடட் பை 6 × ஏவோட வேல்யூ 4, அப்போ 6 24 தான் வரும். மைனஸ் 5 × 3 15ன்னு இருக்கும். மேலே இருக்க வேல்யூ ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம் அப்படின்னா 36 டிவைடட் பை கீழே இருக்க வேல்யூ 24ல் 15 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 9, 9 9 4 36. அப்போ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதுவும் ரொம்ப ஈஸியானது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போ இந்த டயக்ராமில் அவங்க வெளியில் இருக்க 4 நம்பர் யூஸ் பண்ணி நடுவில் ஒரு நம்பர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதே போல தான் இங்கேயும். இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த 4 இங்கே ஆப்போசிட்டாக இருக்க 8ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1 4 2 8.
அதே போல் ஓரன் 2, இங்கே மூவிரண்டு 6. இப்போ இங்கே 3 2 ஆட் பண்ணுங்க 5, அதான் நடுவில் கொடுத்துருக்காங்க. அதே போல் தான் கிராஸாகவே தான் நீங்கள் கேன்சல் பண்ணணும். ஓரஞ்சு 5, 4 5 20, ஓர் 3 3, 4 3 12. அப்போ 4 + 4 8, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க சென்டரில். அதே போல் தான் இங்கே ஓர் 9 9, 4 9 36, ஓரன் 2 பைத்து 20. அப்போ 10 + 4 14 தான் இதற்கான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் இதற்கான சரியான ஆன்சர். ஸோ ரொம்ப ஈஸியாகவே இதற்கான ஆன்சர்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதுக்கும் சூப்பரான ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்ன அப்படின்னா, இங்கே ரூட்னு அப்படியே ரூட் கொடுத்துட்டே போயிருந்து கடைசியில் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு ரூட்டை நீங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட் ரூட் என்ன? 214. அதுக்கு வரக்கூடிய ஃபஸ்ட்டு சிம்பிளை நீங்கள் கவனிக்கணும். ப்ளஸ் தானே. அப்போது ரூட்டுக்குள்ளே இன்னும் இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு நம்பர் வரும். இங்கே நம்ம அப்ளை பண்ணுவோம். அப்போ ஒரு ரூட்டுக்குள்ளே ஒரு வேல்யூ கிடைக்கும். அது ஒரு பெர்ஃபெக்டான ஸ்கொயர் வேல்யூ இருந்தால் மட்டும்தான் அது வெளியில் நீங்கள் ஆப்ஷன்லாம் கவனிச்சின்னா முழு நம்பராக வந்திருக்கும். ஓகேவா? அப்போது 214க்கு அடுத்து வரக்கூடிய பெர்ஃபெக்ட் நம்பர் என்ன? 225. இதோட ஸ்கொயர் வேல்யூ 15ஓடது. அப்போது ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஸோ ரொம்ப ஈஸியாகவே பார்த்து வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்கொயர் வேல்யூ கியூப் எல்லாம் கண்டிப்பாக படிச்சு வச்சுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போது நீங்கள் முதல் நம்பர் பார்க்குறீங்க 214, அதுக்கு அடுத்து வரக்கூடிய ப்ளஸ் பார்க்குறீங்க. அப்போ 214க்கு அடுத்து வரக்கூடிய ஸ்கொயர் நம்பர் என்ன? 225ன்னு தெரியும், அது 15. ஸோ ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதையும் ஈஸியாக ஸ்மார்ட்டாக நம்ம இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் கொஸ்டினையும் பார்க்கணும், பார்த்துக்கோங்க. இங்கே இருக்கா? ஏக்கு பிஐ போல் 2 மடங்கு. அப்போ ஏக்கு பார்த்தோம் அப்படின்னா பிக்கு கிடைக்கிறத போல் 2 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிக்கு 1 மடங்கு கிடைச்சா ஏக்கு 2 மடங்கு கிடைக்கும். அதே போல் பிக்கு சிஐ போல் 2 மடங்குன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போது பிக்கு சிக்கு 1 மடங்கு கிடச்சுன்னா அதை விட டபுளாக தான் பிக்கு கிடைக்கும். இந்த கண்டிஷன் உங்களுக்கு புரியுதில்ல? இந்த வார்த்தை புரிஞ்சதுனாவே போதும். நீங்கள் ஆப்ஷன் அந்த அமௌண்ட்டை பற்றி யோசிக்கணும் அவசியம் இல்லை. ஆப்ஷனவே அழகாக நீங்கள் கவனிக்கலாம். பாருங்கள், இப்போது ஏக்கு பி கிடைக்கிறது போல் 2 மடங்கு கிடைக்கணுமா? அப்போது பிக்கு என்ன அமௌண்ட் கிடச்சிருக்கோ அதை விட டபுளாக தான் கிடைக்கணும். ஆனால் இங்கே பாருங்கள், பிக்கு 200னா அதில் பாதி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது மாற்றி கொடுத்துட்டாங்களா? இன்னும் நீங்கள் இதை வேறு விதத்தில் கவனிச்சிங்க அப்படின்னா ஏக்கு 2 மடங்கு கிடைக்கணும், அதில் பாதி தான் பிக்கு கிடைக்கணும். இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்க முடியுமா? ஸோ அதில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். அப்போ இங்கே 100 ஏக்கு 100 தான் கிடைக்குது, ஆனால் பிக்கு அதை விட டபுளாக கிடச்சிருது. ஆப்ஷன் ஏ வராது. இங்கே 200 கிடச்சிருக்கு, அப்போ அதில் பாதி 100 தானே வந்திருக்கணும், இதுவும் வரல. இங்கே 300 ஏக்கு இருக்குது, அப்போ அதில் பாதி தான் இருக்கணும், இங்கே 200ன்னு வந்திருக்கு. ஆப்ஷன் டி மட்டும் காமிங்க. இப்போ ஏக்கு 400 இருக்குன்னா அதில் பாதி கரெக்டாக வந்திருக்கு. அடுத்து பிக்கு 200 கிடச்சுன்னா அதில் பாதி 100ன்னு கிடச்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் டி தான் இருக்கான்னு சரியான ஆன்சர். ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஸோ அந்த வார்த்தையை நீங்கள் புரிஞ்சுருந்தீங்கன்னா போதும், ஆப்ஷன்லேருந்து அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு கூம்பு, அரைக்கோளம் மற்றும் உருளை ஆகியவை சம அடிப்பரப்பை கொண்டுள்ளது. கூம்பின் உயரம் உருளையின் உயரத்திற்கு சமமாகவும் மேலும் இவ்வுயரம் அவற்றின் ஆரத்திற்கு சமமாகவும் இருந்தால் இம்மூன்றின் கன அளவுகளுக்கு இடையே உள்ள வீதம் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப சிம்பிளானதான். கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபார்முலா நீங்கள் தெரிஞ்சு பண்ணீங்கன்னா கன்ஃபியூஷன் இல்லாமல் நீங்கள் பண்ணிடுவீங்க. இப்போ ஃபஸ்ட்டு கூம்பு கொடுத்துருக்காங்க, அடுத்து அரைக்கோளம் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு உருளை கொடுத்துருக்காங்க. இதோட கன அளவை தான் இங்கே கம்பேர் பண்ணுறாங்க. ஓகே, கன அளவுக்கான வீதம். அப்போ ஒவ்வொன்றோட கன அளவும் தெரியணும். கூம்போட கன அளவு என்ன அப்படின்னா 1/3 பை ஆர் ஸ்கொயர்ட் ஹச். ஓகேங்களா? அரைக்கோளத்தோட கன அளவு 2/3 பை ஆர் கியூப். அதே போல் உருளையோட கன அளவுனா பை ஆர் ஸ்கொயர்ட் ஹச். நான் உருளைக்கும் கூம்புக்கும் ஒரு கம்பேரிசன் சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா, உருளைக்கு என்ன கன அளவு இருக்கோ அதில் 3ல் 1 பங்கு தான் கூம்போட கன அளவுக்கு ஈக்குவலாக இருக்கும். அவ்வளோதான், இதுதான் நான் சொல்லியிருக்கிறது. ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுட்டிங்கன்னா உருளையோட கன அளவையும் கூம்போட கன அளவையும் ஜஸ்ட் 1/3ன்னு போட்டால் போதும். இப்போ எக்ஸாம்பிள் உருளையோட கன அளவு ஒரு வேல்யூ கொடுத்துருந்து கூம்போட கன அளவு என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஃபார்முலா அப்ளை பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் உருளையோட கன அளவை 3ஆல் டிவைட் பண்ணுங்கள், அதான் கூம்போட கன அளவு. அப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் அதை புரிஞ்சுருந்தீங்கன்னா அழகாக இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும்னு பாருங்கள். அடுத்து இதில் இவங்க சொல்லியிருக்க இந்த உயரம் ஆரமும் சமம் மென்ஷன் பண்ணிட்டாங்கல்ல. அப்போது இங்கே ஹச்சுக்கு பதில் 6னே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஆர் கியூப்னு வந்துடும். அப்போ 1/3 பை ஆர் கியூப்.
இங்கே 2/3 அப்படியே தான் இருக்கும். 2/3 பை ஆர் கியூப். இங்கே என்ன ஆகும், இந்த ஆர் ஸ்கொயர் ஹச்சுங்கிறத நம்ம ஆராக மாற்றிடுவோம். அப்போ இங்கேயும் ஆர் கியூப்னு வரும். அப்போ என்ன இருக்குன்னு பாருங்கள், எல்லாத்துலையுமே ஆர் கியூப் அப்படின்னு இருக்கும். அந்த ஆர் கியூப்பை பூரா கேன்சல் பண்ணிடலாம். இந்த இடத்துல கேன்சல் ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துல 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ வேல்யூலாம் நீ அப்ளை பண்ணுங்கள். 1/3, அடுத்தது 2/3, அடுத்து 1. இப்போ வேறு ஒன்றுமே செய்ய தேவையில்லை. கீழே இருக்க இந்த சேமாக 3ன்னு இருக்கா, அதை காமனாக இந்த இடத்துல மட்டும் நீங்கள் 3ன்னு போட்டுருங்க. மேலே இருக்க 1 2 3ன்னு கிடைக்குமா? ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ ஒவ்வொரு இதுவுமே கவனமாக யார் என்னோடய வீடியோவை முழுசாக நீங்கள் கவனிக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு மேக்ஸில் நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். பொறுமையாக நீங்கள் அதை பார்க்கணும். நீங்கள் லாஸ்ட் டயத்தில் வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் தாண்டி ஒரு மணி நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அழகாக மேக்ஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் 6ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து XY ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கேட்டிருக்குது அவங்க எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப், இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க. நீங்கள் இதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த எக்ஸ் கியூப் ஒய் கியூப் இதுக்குண்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் கியூப்போட ஃபார்முலாவை தான் இங்கே அப்ளை பண்ணணும். நல்லா கவனிங்க, எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் கியூப்போட ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு இதெல்லாம் ரிலேட் ஆகும். என்ன அப்படின்னா எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் மைனஸ் எல்லாமே மைனஸ் தான் வரும், மைனஸ் 3xy இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். இதுதான் இதற்கான ஃபார்முலா. கண்டிப்பாக இந்த ஃபார்முலா நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ அப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் வேல்யூ மைனஸ் 6ன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ அந்த வேல்யூ இங்கே மைனஸ் 6ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். -6 ஹோல் கியூப். இங்கே எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் இதுதான் கேள்வியாக கேட்டிருக்காங்களா, அப்போ இதை மட்டும் தனியாக வச்சுருங்க. ரிமைனிங் பார்ட் என்ன இருக்குது? ஸோ இதை எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் வச்சாச்சுன்னா மைனஸ் 3 இன்ட்டு XYயோட வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க 4ன்ட்டு, அப்போ 4ன்னு சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. அதே போல் எக்ஸ் மைனஸ் ஒய்யும் அவங்க கொடுத்துருக்காங்க -6ன்னு கொடுத்துருக்காங்க, கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிடணும். இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மைனஸ் டேர்மும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு தான் ஆன்சர் கிடைக்கும். எப்படின்னு பாருங்கள், ஆறுனாங்க 24 3 24 இன்ட்டு 3 என்ன 60 ப்ளஸ் 12, அப்போ 72 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே ஆறு கியூப் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மைனஸில் தானே இருக்குது. ஸோ பவரில் வரக்கூடிய நம்பரும் ஆட் நம்பர் இருக்கனால கண்டிப்பாக கியூப் பண்ணாலும் 6 கியூப் பண்ணால் 216, அந்த மைனஸ் நம்ம அப்படியே தான் வரும். அதே இது மேலே ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா ப்ளஸ்ன்னு மாறிடும். புரிஞ்சுங்களா? இப்போ இங்கே என்ன நடக்குது, எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் ப்ளஸ் 72 இந்த சைடு வரும்போது மைனஸ் 72ஆகவே மாறிடும். அப்போ -2 72 தான் ஆட் பண்ணுங்கள், நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 8 7 1 8 ப்ளஸ், அப்போ இங்கே 288 தான் கிடைக்கும். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு தொட்டியை இரு குழாயில் தனித்தனியே முறையே 30 நிமிடங்கள் 40 நிமிடங்கள் நிரப்புகிறது. மற்றொரு குழாய் நீர் நிரம்பிய தொட்டியை 24 நிமிடங்களில் காலி செய்யும். தொட்டி காலியாக இருந்து 3 குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்து விடப்பட்டால் அத்தொட்டி எத்தனை நிமிடங்களில் நிரம்பும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. குழாய் கணக்கு இல்லை. இப்போ இங்கே மொத்தம் 3 குழாய். ஃபஸ்ட்டு 2 குழாய் பார்த்தீங்க அப்படின்னா 40 நிமிடங்களையும் 30 நிமிடம் 40 நிமிடங்களில் நிரப்புது. ஓகேவா? அதே இது 3வது குழாய் பார்த்தீங்கன்னா மற்றொரு குழாய் மென்ஷன் பண்ணியிருக்காங்களே 24 நிமிடங்களில் காலி செய்யும். அப்போ இந்த கான்செப்ட் நிரப்பும் அப்படின்னா ப்ளஸ் நோட் பண்ணணும், காலி செய்யும்னா மைனஸ் நோட் பண்ணணும். வேல்யூ நோட் பண்ணுங்கள். இப்போ ஏபிங்கிறத நிரப்புன்னு வச்சுக்கலாம், அது ப்ளஸில் நம்ம நோட் பண்ணணும். அப்போது 30 நிமிடம் அதே போல் 40 நிமிடம். ஓகேவா? அடுத்தது சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலி செய்யும், மைனஸில் நோட் பண்ணணும். எவ்வளோ நம்பரு? 24 நிமிடம். இப்போ இந்த 3க்கான எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிளானதான். இப்போ மேலே வந்து 30 40 இருக்குது, அது கண்டிப்பாக அதோட மடங்கு 0ல் தான் வரும். கீழே இருக்க 24 மட்டும் எதால் மல்டிபிள் பண்ணால் லாஸ்ட்டில் 0 வரும், 5ஆல் மல்டிபிள் பண்ணால் தான். இதை மல்டிபிள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்சிஎம் உங்களுக்கு கிடச்சிரும். ஐநாங்க 20க்கு 0, பேலன்ஸ் 1, பேலன்ஸ் 2, 2 10 2 12 120 இருக்கா. ஸோ 120 தான் இதற்கான எல்சிஎம். 30ஓட மடங்களையும் 120 வரும், 40ஓட மடங்களையும் 120 வரும், 24 மடங்களையும் 120 வந்துருச்சு. இப்போ இதோட திறன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ திறன்னா பாருங்கள், மொத்த வேலை 120 தெரிஞ்சிருச்சு. 30ஓட எதை மல்டிபிள் பண்ணால் 120, 4 மல்டிபிள் பண்ணால். அதே போல் 40ஓட எதை மல்டிபிள் பண்ணால் 120, 3. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 24ஓட 5 மல்டிபிள் பண்ணால் தான். இப்போது இங்கே நீங்கள் ப்ளஸ் மைனஸ்லாம் போட்டிங்கல்ல, அதைத்தான் இங்கே நீங்கள் யூஸ் பண்ணணும். அதாவது இங்கே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அப்போது 5 மட்டும் என்ன வரும்? மைனஸாக வந்துடும். ப்ளஸ் வேல்யூ ஆட் பண்ணால் 7, மைனஸ் வேல்யூ இங்கே -5னா மீதி இருக்கிறது 2 தான்.
அவ்வளோதான். இந்த 2 தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா எல்சிஎம்மில் டிவைட் பண்ண போகிறீங்க. டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 60ன்னு கிடைக்கும். இதெல்லாம் நிமிடம் அப்படின்னு நிமிடம்னு இருந்துச்சுன்னா இதுவும் நிமிடம் தானே. அப்போ 60 நிமிடங்களை ஆப்ஷனில் எப்படி கொடுத்துக்கலாம் பாருங்கள், 1 மணி நேரம். அப்போது 1 hour அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான ஆன்சர். ஈஸி தானே. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ட்ரிக்லேயே ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 1.75 கொண்ட ஒரு சக்கரமுடைய ஒரு வண்டி 11 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எத்தனை சுற்றுகள் சுற்ற வேண்டும்? இதில் ஒரே ஒரு பாயிண்ட் இங்கே விட்டுட்டாங்க. அதாவது இந்த ஆரம் அப்படிங்கிறது சென்டிமீட்டரா மீட்டரா அப்படிங்கிறத கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருக்கலாம். அதாவது 1.75 மீட்டர் ஆரம் கொண்ட இந்த ஒரு பாயிண்ட் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போயும் நம்ம கண்டுபிடிச்சலாம், கெஸ் பண்ணிடலாம். ஏன்னா சக்கரை வந்து என்ன 1.75 சென்டிமீட்டர்லாம் இருக்குமா, சின்னதா, அப்போ பெருசாக தான் இருக்கும். அப்போ மீட்டர்னு நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே என்னங்க சார் நாங்கள் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ சக்கரம் வட்ட வடிவில் இருக்கும். ஒரு சுற்றுங்கிறது ஒரு சுற்றளவு அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஒரு சுற்றுங்கிறது அப்போ ஒரு சுற்றுனா என்ன அர்த்தம்? 2πr. இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ மொத்தம் எத்தனை சுற்றுனா 11 கிலோமீட்டர் தூரத்தை ரீச் ஆயிரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 2 இன்ட்டு பை வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் வேல்யூ அவங்க 1.75 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. 1.75 நான் 1.75ன்னு போகிறதுக்கு போல 175/100ன்னு நான் போட போகிறேன். இதெல்லாம் நான் டெசிமலை எப்படி நம்ம பின்னாக மாற்றலாம் சொல்லியிருக்கேன்ல. அப்போது 175 டிவைடட் பை 100 அப்படின்னு நான் நோட் பண்ணிட்டேன். இப்போது நீங்கள் இதை சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா 25ஆல் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா மேலே 7ன்னு வரும், கீழே 4ன்னு வரும். அவ்வளோதான். அடிச்சு கொடுத்தீங்கன்னா போதும். ரொம்ப சிம்பிளாகவே இதற்கான அந்த சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிடலாம். இந்த 7 இந்த 7மே கேன்சல் ஆயிரும். அடுத்து இங்கே 2ஆல் சிம்பிளை பண்ணால் 2 4, 11 2 22. அடுத்து 1 2 1 2. அப்போ இங்கே என்ன வேல்யூ கிடச்சிருக்கு? 11ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? அப்போது 11 மீட்டருங்கிறது தான் ஒரு சுற்று. இப்போ நம்ம எவ்வளோ போகணும்? 11 கிலோமீட்டர் போகணும். அப்போ 11 கிலோமீட்டர்னா 1 கிலோமீட்டருங்கிறது 1000 மீட்டர். அப்போ 11 கிலோமீட்டருங்கிறது 11,000 மீட்டர். அப்போது 11 மீட்டர்லேருந்து நம்மளுக்கு 11,000 கிலோமீட்டர் ரீச் ஆகணும்னா எதால் நம்ம மல்டிபிள் பண்ணணும்? வேறு ஒன்றும் இல்லை, 1000ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் நமக்கு கிடைக்கும். அப்போது 1000 சுற்றுனா மட்டும்தான் எவ்வளோ ரீச் ஆகும்? 11,000. அப்போது ஆப்ஷன் சி 1000ங்கிறதா அதற்கான சரியான ஆன்சர். அதில் முடிஞ்சா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஒருவரின் மாத செலவுகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளது. அவரின் சேமிப்பு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இது என்ன, இப்போ நம்ம என்ன வேல்யூலாம் எதுவும் அவ்வளோக்கா கொடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே டிகிரியும் இந்த ஒரு அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? சேமிப்பு எவ்வளோன்னு சொல்கிறாங்களே, ஃபஸ்ட்டு சேமிப்பு எவ்வளோ டிகிரிங்கிறத நான் இங்கே கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ ஒரு சர்க்கிள் அப்படிங்கிறது 360 டிகிரின்னு ஃபஸ்ட்டு கொஸ்டினை நான் ஸ்டார்ட் பண்ணல. அப்போது இங்கே மொத்தத்துக்கு 360 டிகிரி வரணும். அதில் உணவுக்கு 120 டிகிரி, இதர செலவுகளுக்கு 210 டிகிரி. அப்போ இது ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா நம்மளுக்கு 330 டிகிரி வந்துடுது. மீதி எவ்வளோ வரணும்? 360 வரணும்னா மீதி 30 டிகிரி வரணும். அந்த 30 டிகிரி தான் சேமிப்பு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ 30 டிகிரி தான் சேமிப்பு. இதில் வந்து நாங்கள் எப்படி சார் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறோன்னா வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். 120 டிகிரிக்குரிய அமௌண்ட் கொடுத்துட்டாங்களா? அப்போ 120 டிகிரி 3000 அப்படின்னா 30 டிகிரி என்ன? இதை நீங்கள் கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்க ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. எப்படி சிம்பிளை பண்ணலாம்? இப்போ இந்த ஜீரோவையும் நீங்கள் இந்த ஜீரோவையும் கேன்சல் பண்ணிடலாம். 1 3 3 4 3 12. அடுத்து இது ரெண்டையும் சிம்பிளை பண்ணோம்ல, 1 4 4, இங்கே 7 நாங்க 28. அப்போ 7ன்னு ஸ்டார்ட் ஆகுதுல, ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். வேறு எங்கேயுமே 7ன்னு ஸ்டார்ட் ஆகலை. இதை சிம்பிளை பண்ணாலும் நம்மளுக்கு 750 தான் கிடைக்கும். எப்படின்னா 7 நாங்க 28, பேலன்ஸ் 2, அப்போ 20 வருமா? 20 நம்ம 4ஆல் அடிச்சு கொடுத்தா 5 நாங்க 20, அப்போ 0. 750 வந்துருச்சா? ஸோ ரொம்ப ஈஸியாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆக்சுவலாக ஒரு ஸ்டாண்டர்டான கொஸ்டின் தான். 22 கேரட் தங்கத்தோட சதவீதம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் 91.67 தான். 22 கேரட்டோட சதவீதம் 91.67. அதோட சதவீதம் தான் இங்கே கேட்டிருக்காங்க. அந்த சுத்தமான தங்கம் எவ்வளோ சுத்தமான தங்கம் அப்படின்னா 91.67% சுத்தமான தங்கம் இப்படிங்கிற கான்செப்ட் தான். இதுக்கு நம்ம எந்த எதுவுமே தேவையில்லை. இது ஒரு ஸ்டாண்டர்டான வேல்யூ தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ரீசனிங் கான்செப்டில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் கீழே கொடுத்துருக்க 2 நம்பரை யூஸ் பண்ணி மேலே ஒரு நம்பர் வந்திருக்கு. ஸோ இந்த கான்செப்டில் தான் அடுத்தடுத்தது வந்திருக்கு. லாஸ்ட் அந்த கொஸ்டின் மார்க் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா
இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணிடணும். மல்டிபிள் பண்ண என்ன கிடைக்குது? 2ன்னு கிடைக்குமா? ஸோ ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணிட்டேன். அடுத்து இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 தான். இங்கே ஆல்ரெடி டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டோம். அடுத்தது இது ரெண்டுக்கு நமக்கு கிடைச்ச வேல்யூக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் 1. இந்த வேல்யூ தான் அவங்க மேலே கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுங்களா? அப்போ அதே போல் தான் ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணோம்னா 2 6ன்னு கிடைக்குது. அடுத்து இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன? இப்போ நீங்கள் இதுக்கான டிஃப்ரென்ஸு 1 தான். இப்போ இதை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 5. இந்த 5 தான் மேலே வந்திருக்கு. புரிஞ்சுங்களா? ஸோ அதே போல் ஃபஸ்ட்டு இது மல்டிபிள் பண்ணுறோம்னாங்க 12. இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் 1. இப்போ இந்த 12க்கும் 1க்கு டிஃப்ரென்ஸ் என்ன? 11. அதுதான் இங்கே மேலே வந்துருச்சு. புரிஞ்சுங்களா? இப்போ அதே போல் 4ஐயும் 5ஐயும் மல்டிபிள் பண்ணால் 20. 4க்கு 5க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 1. அப்போ 20ஐயும் 1 மைனஸ் பண்ணால் 19. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ கவனமாக இதை நீங்கள் நோட் பண்ணணும். கொஞ்சம் ஐடியாஸ் நம்மளுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான் சார். எக்ஸாம்களில் எங்களுக்கு இதெல்லாம் வந்து வருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ப்ராக்டிஸ். நீங்கள் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டினை இப்போதைக்கு நீங்கள் பார்க்க உங்களுக்கு அதில் என்ன மாதிரி மெத்தட்ஸ்லாம் என்ன மாதிரி ட்ரிக்ஸை யூஸ் பண்ணால் சால்வ் பண்ணும் அப்படிங்கிற அந்த ஒரு ட்ரிக்கு உங்களுக்கு ஒவ்வொன்றா மைண்டில் நிற்கும். அப்போ புதுசாக ஒரு கொஸ்டினை பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயங்கள்லாம் ஐடியாஸ் அடுத்தடுத்து வரும். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ரொம்ப சிம்பிளானதான். ப்ரைம் நம்பர் நம்ம தெரிஞ்சிருக்கணும். 20க்கும் 30க்கும் இடையில் உள்ள பகா எண்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 20க்கும் 30க்குள்ளேயும் 23, 29 இந்த ரெண்டு மட்டும்தான் ப்ரைம் நம்பர். ஸோ ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஸோ ப்ரைம் நம்பர் 1லேருந்து ஒரு 100 வரைக்கும் படிச்சு வைங்க. மொத்தத்துக்கு ஒரு 25 ப்ரைம் நம்பர் மட்டும்தான் இருக்கும். ஓகே, ரொம்ப சிம்பிளானதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த ஒரு முக்கோணம் கொடுத்துருக்காங்க, அதில் 3 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட்டு ரொம்ப அதிகமாகவே கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் நல்லா கவனிங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ முக்கோணத்தோட பரப்பு 68ன்னு கொடுத்து 3 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு புள்ளியில் வந்து ஏன்னு கொடுத்துருக்காங்க. அதோட மதிப்பு என்னன்னு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இது சம்மந்தமான ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பரப்பு ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு, நல்லா கவனிக்கணும். இப்போ 1, 2, 3 தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 3ன்னு வந்துச்சுன்னா மறுபடியும் 1 தான் வரணும். ஓகேவா? அப்போ x1 இன்ட்டு y1 1 வந்துருச்சா? அப்போ 2 தான் நம்ம போடணும். y2 மைனஸ் y3 ப்ளஸ் x2 இன்ட்டு 2க்கு அப்புறம் என்ன 3 தானே, அதை ஒய்க்கு யூஸ் பண்ணணும். அதாவது ப்ராக்கெட் வெளியில் எக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணணும், ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒய் மட்டும் யூஸ் பண்ணணும். புரிஞ்சுங்களா? அப்போ x2 அதுக்கப்புறம் ப்ராக்கெட்டுக்குள்ளே y3 மைனஸ் y1. ஓகே, 3க்கு அப்புறம் 1 தானே வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது ப்ளஸ் x3. இப்போ x3 அப்படின்னா இதுக்கு அடுத்து 3 வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ப்ராக்கெட்டுக்கு ஒய் தானே, அதுவும் 3க்கு அப்புறம் 1 தான் வரணும். y1 மைனஸ் y2 இதான் நோட் பண்ணணும். இப்போ இதை நீங்கள் கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ கிடச்சிரும். இதில் இப்போ ஒவ்வொரு புள்ளியும் கரெக்டாக நோட் பண்ணணுமா? இப்போ ஏங்கிறது அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 6, 7ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் x1, இது y1. ஓகேவா? அடுத்தது பி அப்படிங்கிறத -4, 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் x2, y2. நெக்ஸ்ட்டு சி அப்படிங்கிறத a, -9 கொடுத்துருக்காங்க. அப்போ இது x3, y3. வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? பரப்பு தான் அவங்க 68ன்னு கொடுத்துட்டாங்கல்ல, சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ பரப்பு 68 ஈக்குவல் டு 1/2. இப்போ x1 இடத்துல கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 6ன்னு வரும். அடுத்து ப்ராக்கெட்டுக்குள்ளே y2 என்ன 1 மைனஸ் ஃபார்முலாவில் வரக்கூடிய மைனஸ், அதுக்கப்புறம் y3னா -9 தானே. ஸோ அப்போ இங்கே -9 நம்ம அப்ளை பண்ணிடணும். ப்ளஸ் x2ஓட வேல்யூ மைனஸில் வந்திருக்கு. அப்போ -4ன்னு போடுங்க. மைனஸ் டைம் நீங்கள் ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணுங்க. அடுத்தது ப்ராக்கெட்டுக்குள்ளே y3ஓட வேல்யூ என்ன -9 மைனஸ் y1ஓட வேல்யூ 7. அப்போ ஃபார்முலா வரக்கூடிய மைனஸ் மட்டும் போட்ட வேண்டியதுதான். ப்ளஸ் x3ஓட வேல்யூ, இதுதான் ஏவோட வேல்யூ. அடுத்தது y1 7 மைனஸ் y2ஓட வேல்யூ என்ன 1. இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட். இப்போது இதான் இன்னும் அடுத்து நம்ம சிம்ப்ளை பண்ணுவோம். 1/2 அப்படியே போட்டுருங்க. இங்கே 6, இந்த வேல்யூ என்ன ஆகும்? ப்ளஸ்ன்னு மாறிடுமா? அப்போது 1 + 9ன்னு மாறிடும். 1 + 9ஓட வேல்யூ என்ன? 10. ப்ளஸ் இந்த இடத்துல மைனஸ் டேம் தான் வரும். ஸோ மைனஸை நம்ம நோட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ மைனஸ் டேம் தான் வரும், மைனஸ் நோட் பண்ணிடலாம்.
-4ன்னு இருக்கா, ப்ராக்கெட்டுக்குள்ளே -9ம் -7ம் -16. அடுத்து ப்ளஸ் ஏ டேர்ம் அப்படியே தான் வரும், ப்ராக்கெட்டுக்குள்ளே 7ல் 1 போணுச்சுன்னா பேலன்ஸ் 6ன்னு வரும். ஓகே, இது புரிஞ்சா? அடுத்தடுத்து சிம்பிளை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கனாலும் மிஸ்டேக் ஆயிரும். இப்போ இங்கே 68 அப்படியே தான் வரும். 1/2 இன்ட்டு 6 × 10 60, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வரும். அப்போ ப்ளஸ்ன்னு இருந்துச்சுன்னா 4 × 16 40 ப்ளஸ் ஒரு 24 64. இங்கே ப்ளஸ் 6a அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இப்போது இந்த 2 இந்த சைடு போகும்போது மல்டிபிளாக மாறிடும். அப்போ 120 + 16 136. 136 ஈக்குவல் டு இந்த 60ஐயும் 64 ஆட் பண்ணால் 124 ப்ளஸ் 6a. இப்போ 124 இந்த சைடு வரும், மைனஸில் வரும். அப்போ இதை மைனஸ் பண்ணிடலாமா? 124 கிடைக்குமா? இப்போ இதை மைனஸ் பண்ணோம்னா 12 இருக்கும். 12 ஈக்குவல் டு 6aன்னு வரும். அப்போ இதில் இருந்து ஓரார் 6 ஈராரா 12. அப்போ ஏவோட வேல்யூ 2 கண்டுபிடிச்சிட்டோமா? ஏ வேல்யூ என்ன? ஆப்ஷன் டி 2 தான் அதுக்கான சரியான ஆன்சர். அப்போ கண்டிப்பாக இந்த ஃபார்முலா வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்கும். இது ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக ரொம்ப ரேர் தான் இது நம்ம கேட்குறோம், ஆனால் இந்த ஃபார்முலா கண்டிப்பாக நம்ம படித்து வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இங்கே x, x+2, x+4, x+6, x+8 என்ற எண்களின் சராசரி 20 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளான ஒரு சூப்பரான ஷார்ட்கட் மூலமா ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். என்ன அப்படின்னா, பொதுவாக நார்மல் மெத்தட்னா என்ன பண்ணணும், இங்கே இருக்க எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க? 5 நம்பர் கொடுத்துருக்காங்க. 1 2 அந்த கமாக்கு முன்னாடி தானே 1 2 3 4 5 5ஐயும் கூட்டி 5ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். அதுதான் ஈக்குவல் டு 20ன்னு கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்து சிம்பிளை பண்ணுவோம். இப்போ ஃபாஸ்ட்டாக ஷார்ட்கட் மூலமா ஆன்சர் கண்டுபிடிக்க நினச்சிங்கன்னா மொத்தம் 5 நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுவும் அந்த கன்சிக்யூட்டிவ் ஈவனாக வர்ற மாதிரி நம்பர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்த நடுவில் இருக்க நம்பர் என்ன? x+4 தானே. அப்போ இந்த x+4 தான் அந்த 20 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அழகா. இப்போ இதில் இருந்து எக்ஸோட வேல்யூ என்ன? +4 இந்த சைடு வரும்போது -4 மாறுமா? அப்போ 20 -4ன்னு மாறும். அப்போ எக்ஸோட வேல்யூ 16. இதுதான் ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதை 5ங்கிறத நீங்கள் டிவைட் பண்ணி அடுத்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்னும் 2-3 ஸ்டெப் பண்ணணும். இது குயிக்காக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு நபர் ஒரு காரை ரூபாய் 1,40,000 விற்பனை செய்ததன் மூலம் 20% நஷ்டம் அடைகிறார் எனில் அதன் அடக்க விலை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த அமௌண்ட்டுக்கு விற்றுருக்காரு, விற்றதுனால அவருக்கு என்ன ஆயிடுச்சு? 20% நஷ்டம் ஆயிடுச்சு. அப்போது ஸ்டார்டிங்கில் இருந்த அமௌண்ட்டோட பர்சன்டேஜ் 100%. அதுலேருந்து இந்த அமௌண்ட்டுக்கு விற்றதுனால 20 நஷ்டம் ஆயிடுச்சுன்னா 100ஓட அந்த 20 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 80%. அப்போது 80%ஓட இந்த அளவு தான் 1,40,000. இதில் இருந்து அவங்க அந்த அமௌண்ட்டு கேட்டாங்கன்னா 100%. 100% என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜீரோ நீங்கள் அடிக்கிறதா அடிச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது 8ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 1/8, இங்கேயும் 1/8 வரும். பேலன்ஸ் என்ன வரும்? 6 அப்படின்னு வருமா? ஸோ 60ல் 8 8 64 7ன்னு வரும். ஓகேவா? 8 7 56. 56 போனுச்சுன்னா பேலன்ஸ் 4 தானே வரும். 60ல் 56 போனுச்சுன்னா பேலன்ஸ் 4. அப்போ 40ன்னு இருக்குமா? ஸோ அப்போது இங்கே 40 எடுத்துட்டோம்னா 8 5 40. இந்த 00 அப்படியே நம்ம நோட் பண்ண 0 கரெக்டாக நோட் பண்ணிடணும். இப்போ என்ன ஆகும்? இந்த 1 7 5 00ஓட கீழே இருக்க 10 மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னொரு 0 சேர்ந்துடும். ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். இல்லை, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ படத்தில் ஆங்கிள் பி ஆங்கிள் சியோட ரேஷியோ 2:3ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆங்கிள் பி மட்டும் எவ்வளோ ஆங்கிள்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு கண்டிஷன் தான். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டயக்ராம் பார்த்தோம்னா, இப்போ ஒரு கோடுன்னு இருந்துச்சுன்னா அதோட ஆங்கிள் 180 டிகிரி அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த கோடு எங்கிட்டு சாய்ஞ்சிருந்தாலும் என்ன, அதோட ஆங்கிள் மொத்தத்துக்கு 180 டிகிரி தானே. அப்போது இந்த லைனோட மொத்த ஆங்கிள் 180 இருக்கும். அதில் அவங்க இது மட்டும் 130 சொல்லிட்டாங்க. அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? 180 வரணும்னா மீதி 50 டிகிரி இருக்கணும். ஓகேவா? இப்போ 50 டிகிரி இருக்குது. இப்போது நம்ம இந்த வெளியில் இருக்க இந்த லைனை விட்டுட்டு இப்போ ட்ரையாங்கிள்குள்ளே நம்ம வரணும். ட்ரையாங்கிள்குள்ளே வந்தீங்கன்னா
ஒரு முக்கோணத்தோட மொத்த ஆங்கிள் என்ன 180 டிகிரி. இப்போ நம்ம இதில் மேலே இருக்கிறது மட்டும் 50. இப்போ கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நம்மளுக்கு தெரியாது. இப்போ இந்த பிங்கிற பாயிண்ட்டு சிங்கிற பாயிண்ட்டு தனித்தனியாக தெரியாது. ஆனால் இந்த ரெண்டு ஆங்கிளையும் சேர்த்தோம்னா மொத்தத்துக்கு 180 வரணும்ல. அப்போ இங்கேயும் 130ன்னு இருந்தால் தானே மேலே இருக்க 50 சேர்த்தோம்னா நம்மளுக்கு 180 கிடைக்கும். அப்போது பி ப்ளஸ் சி இது சேர்ந்த டிகிரி, பி ப்ளஸ் சியும் சேர்ந்த டிகிரி 130 டிகிரி, பி ப்ளஸ் சேர்ந்த டிகிரி 130 டிகிரி. அப்போ பி ப்ளஸ் சியோட ஆங்கிள் அந்த ரேஷியோவும் இதுவும் சமம். அப்போ 2 + 3 தானே, 2 + 3 என்ன 5, 5 எக்ஸோட வேல்யூ 130 டிகிரினா அவன் நம்ம பி ஆங்கிள் தானே கேட்குறாங்க, பியோடது என்ன 2 தானே. ஸோ அப்போ 2x என்ன ஈஸியாக கண்டுபிடிச்சலாமா. 1 5 5, இங்கே 2 5 10, பேலன்ஸ் 3 3 6 5 30. அப்போது ஒரு எக்ஸோட வேல்யூ 26, 2 எக்ஸோட வேல்யூ 2 × 26 52 டிகிரி. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 9x - y - 2 = 0, 2x + y - 9 = 0 என்ற நேர்கோடுகள் வெட்டும் புள்ளி அப்படின்னு கேட்குறாங்க. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். 9x - y - 2 = 0ன்னு கொடுத்துருக்காங்களா. இதில் இந்த -2வை ஈக்குவல் அந்த சைடு கொண்டு போயிடணும். அப்போ 9x - y = +2ன்னு மாறிடும். இப்போ அடுத்த ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். இதில் நீங்கள் எடுத்தீங்கன்னா 2x + y - 9 = 0. அப்போ இந்த -9 ஈக்குவல் அந்த சைடு இப்போ ப்ளஸ்ஸாக மாறிடுமா. அப்போ 2x + y = +9 இருக்கும். இப்போ ரெண்டு ஈக்குவேஷனை நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக இந்த பெரிய நம்பர் வருது, இதை எடுத்துக்கோங்க. 2x + y = 9, இந்த வேல்யூ எடுத்துக்கோங்க. அடுத்து 9x - y = 2. இதில் இந்த +y -y கேன்சல் ஆகிடும். இதை ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 11ன்னு வரும். 11x இதை ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 11 தான். இப்போ நீங்கள் அடித்து கொடுத்தீங்க அப்படின்னாவே எக்ஸோட வேல்யூ என்னன்னு கிடைக்கும், 1ன்னு கிடைக்கும். இப்போ ஆப்ஷனில் எது ஃபஸ்ட்டு இருக்கோ அது எக்ஸோட வேல்யூ, எது செகண்ட் இருக்கோ ஒய்யோட வேல்யூ. அப்போ எங்கே 1ன்னு இருக்குது, ஆப்ஷன் சியில் மட்டும்தான் இருக்குது. இதுதான் அதற்கான சரியான ஆன்சர். ஈஸி தானே, ஸோ ரொம்ப சிம்பிளானதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். நம்மளுக்கு அந்த ஐடியாவே PNR/100 சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவே நம்மளுக்கு குயிக்காக வராது. ஆனால் இதை நான் சொல்கிற எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலே உங்களால் கிளியராக புரிஞ்சுக்க முடியும். ஒரு உணவு மேசையின் அடக்க விலை ரூபாய் 8400. இம்மேசையை 10 மாத தவணைகளில் பெற நினைக்கிறார். அவரது மாத தவணை ரூபாய் 875 எனில் வட்டி வீதம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா. இப்போது இதில் இருந்து நம்ம ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அடக்க விலை அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் பிரின்சிபல் அமௌண்ட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. 8400. இப்போது அவர் மாதம் அவர் கட்டணும்னு சொல்கிறாருல, மாதம் எவ்வளோ கட்டுறாரு, 800 மாத தவணையாக 875 கட்டுறாரு. அப்போ 875 ரூபா கட்டினாருன்னா 10 மாதத்துக்கு அவர் எவ்வளோ கட்டியிருப்பார், 8750. வேலை முடிஞ்சு. இப்போ இது வந்து மொத்த அமௌண்ட்டு, ஓகேங்களா. அப்போ இதில் வந்து எக்ஸ்ட்ரா எவ்வளோ வட்டி கட்டியிருப்பார், அதை தான் நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துக்கணும். 8750ல் 8400 போணுச்சுன்னா பேலன்ஸ் 350. இதுதான் அவர் வட்டி கட்டுறாருன்னு அர்த்தம். ஓகே சார், பிரின்சிபல் அமௌண்ட் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, வட்டி எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு. காலம் என்னங்க சார், காலம் என்ன அப்படின்னா 10 மாத தவணையா. அப்போ என் வேல்யூ 10 மாதம் அப்படின்னா அதை வருஷம் மாத்திருந்தா 10/12. வேலை முடிஞ்சு. இப்போ PNR/100 சப்ஸ்டியூட் பண்ணலாம். S = PNR/100. இதுலேயே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. பிரின்சிபல் வேல்யூ வட்டி வேல்யூ 350, பிரின்சிபல் வேல்யூ 8400, என் வேல்யூ 10/12. ஆர் வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்கணும். டிவைடில் வரக்கூடிய அந்த ஃபார்முலா. இப்போ இது எல்லாத்தையும் சிம்பிளை பண்ணுங்கள். சிம்பிளை பண்ணிங்கன்னா இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். அடுத்து 2ஆல் சிம்பிளை பண்ண இப்போ இந்த 1 0வும் இந்த 1 0வுமே கேன்சல் ஆயிரும். அடுத்து 1 12 12, 7 12 84, 7ன்னு வந்துருச்சா. நெக்ஸ்ட்டு 1 7 7 35. அப்போ ஆரோட வேல்யூ என்ன, இந்த 5 அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். பாருங்கள், இந்த ஒரு கொஸ்டினை நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் யோசித்தீங்க அப்படின்னா என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னு தெரியாது. 875 தான் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் அதில் விஷயமே வேறு. ஓகே, அதனால் தெளிவாக புரிஞ்சுக்கணும்.
என்னோடய கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். அதே போல் கமெண்ட் செக்ஷனையும் உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ கொஸ்டினாக எனக்கு புரியுதுங்க சார், நல்லா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. இந்த மாதிரி உங்களோட பாசிட்டிவான நீங்கள் கமெண்ட்ஸ் சென்ட் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும், மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணாதான் குயிக்காக ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிடிஎஃப் கொஸ்டின்ஸ் அதுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன் நல்லா தெளிவாக நீங்கள் பார்த்துக்கலாம். மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். இந்த 1 மந்தில் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் ஆகுங்க. கண்டிப்பாக எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் எம் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் என் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 5 எனில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த டேர்மை மல்டிபிள் பண்ணணும். அதாவது இப்போ ஃபஸ்ட்டு இருக்க எக்ஸ் இருக்கா, எக்ஸ் ப்ளஸ் எம்னு இருக்குது, அதே போல் எக்ஸ் ப்ளஸ் என்னன்னு இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இருக்க எக்ஸால் இந்த எக்ஸையும் அடுத்து இந்த ஒரு எண்ணையும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு இருக்க எக்ஸால் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். அடுத்து எக்ஸ் இன்ட்டு என், இப்போ இங்கே ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ் நோட் பண்ணி எக்ஸ் என் நோட் பண்ணிடணும். ஓகேங்களா. அடுத்து இந்த எம்மால் மறுபடியும் 2ஐயும் நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். அப்போ எக்ஸ் இன்ட்டு எம் எக்ஸ்ன்னு வந்துடும். ஓகேங்களா. இது அதாவது நீங்கள் எப்படி ஒரே தான் நோட் பண்ணாலும் சரி, எக்ஸ்லாம் ஒரு சைடு. இப்போ நீங்கள் எக்ஸ்எம்னு நோட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எக்ஸ்எம் நோட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எம்எக்ஸ்ன்னு நோட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ளஸ் எம் இன்ட்டு எம்என் வரும். ஓகே, இப்படி எப்படி மல்டிபிள் பண்ணுங்கிற புரிஞ்சா? இப்போ இந்த வேல்யூ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 5 இதில் நம்ம ஈக்குவேட் பண்ணணும். இப்போ இதில் கவனிங்க, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே போட்டுடலாம். ப்ளஸ் இங்கே வந்து எக்ஸு காமனாக இருக்கா, ஸோ காமனாக இருக்கிறத நான் இந்த சைடு போட்டுறேன். ரிமைனிங் இருக்கிறது என்ன, எம் ப்ளஸ் என் தான் இந்த சைடு இருக்குது. ஓகேவா. ஸோ அப்போது அந்த எம் ப்ளஸ் என் நோட் பண்ணிடலாம். ப்ளஸ் இங்கே எம்என் இருக்குது ஈக்குவல் டு இங்கே இருக்க அந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 5 அப்படிங்கிறத நோட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் ஒரே ஒரு விஷயம் கவனிங்க, என்ன அப்படின்னா நம்ம இந்த எம் ப்ளஸ் என்னும் எம்என்னோட வேல்யூ நம்ம எடுக்க போகிறோம். எப்படி எடுக்க போகிறோம்னு கேட்டோம்னா இந்த இடத்துல எக்ஸ் இருக்குது, அதாவது எக்ஸ் ஸ்கொயர் இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இது நம்மளுக்கு தேவையில்லை. இந்த இடத்துல எக்ஸ் இருக்கா, அதே போல் இங்கனக்குள்ளேயும் ஒரு எக்ஸ் இருக்கா. அப்போ எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன வேல்யூ இருக்குது, எம் ப்ளஸ் என் இருக்குது. அதே போல் ஈக்குவல் இந்த சைடு எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, 6 இருக்குது. இதுதான் எம் ப்ளஸ் என்னோட வேல்யூ, ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அதே போல் எம்என் இந்த இதுக்கு ப்ராக்கெட்டுக்கு வெளியில் என்ன இருக்குது, 5 தானே இருக்குது. அப்போ எம் என்னோட வேல்யூ 5. இப்போ தான் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம், எம் ஸ்கொயர்ட் என் ஸ்கொயர். அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், எம் ப்ளஸ் என் ஹோல் ஸ்கொயர், ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இதுதான். இப்போ நீங்கள் எம் ஸ்கொயர்ட் என் ஸ்கொயர் இந்த சைடு வச்சுக்கலாமா, எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயரா, மீதி இருக்க 2mn இதை நீங்கள் இங்கே வச்சிடலாம். இப்போது இது தானே கேள்வியாக கேட்டிருக்காங்க, எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர். அப்போ இந்த ப்ளஸ் 2m இந்த சைடு போகும்போது மைனஸாக மாறிடும். அப்போ எம் ப்ளஸ் என் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2mn. நீங்கள் வேல்யூ அடுத்தடுத்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், நான் புரியாதவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். இப்போ எம் ப்ளஸ் என்னோட வேல்யூ என்ன, நம்ம கண்டுபிடிச்சது 6. அப்போ 6 ஸ்கொயர் பண்ணோம்னா 36, டேரெக்டாக நான் ஸ்கொயர் பண்ணிட்டேன். மைனஸ் 2 இன்ட்டு 5 ஸ்கொயர் பண்ணோம்னா இங்கே 2 இன்ட்டு 5 ஸ்கொயர் பண்ணல, சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஈக்குவல் டு இதுதான். இப்போ இங்கே என்ன 36 இருக்குது, மைனஸ் 2 10, 36ல் 10 போனுச்சுன்னா பேலன்ஸ் 26 தான் இந்த எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயரோட வேல்யூ. ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். பாருங்கள் எவ்வளோ ட்விஸ்ட் பண்ணி இங்கே கேட்டிருக்காங்கன்ட்டு. ஸோ நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2 எண்களின் வித்தியாசம் 5, அவற்றின் பெருக்கற்பலன் 336 எனில் 2 எண்களின் கூடுதல் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதை அப்படியே ஈக்குவேஷன் மாற்றுங்க. 2 எண்கள் வித்தியாசம்னா 2 எண்களை எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்குவோம், அவற்றோட வித்தியாசம் சொன்னனால எக்ஸ் மைனஸ் ஒய் 5ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து அவற்றின் பெருக்கற்பலன் 336 அப்படின்னா எக்ஸையும் ஒய்யையும் பெருக்குனா 336. அடுத்து அவங்க கேட்டிருக்கிறது 2 எண்களோட கூடுதல் எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்ன. இப்போ இதற்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏற்கனவே நம்ம ஃபார்முலா பார்த்ததோட மாடிஃபிகேஷன் தான். என்ன மாடிஃபிகேஷன் தான், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர்டு இதையும் எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர்டு இதையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4xyன்னு கிடைக்கும். இதைத்தான் நீங்கள் இங்கே மைண்டில் வச்சுக்கணும். இந்த 2 வேலையும் ஆட் பண்ணால் என்ன வரும் பார்த்து வச்சுக்கணும். இந்த 2 வேலையும் மைனஸ் பண்ணால் என்ன வருங்கிறத பார்த்துக்கணும். மைனஸ் பண்ணால் 4xy வரும். இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் இது நம்மளுக்கு தெரியாது, இது அப்படியே வச்சிடலாம். மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு தான் வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 5. அப்போ 5 ஸ்கொயர் பண்ணிடுறோமா 25 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, ஸோ 5 ஸ்கொயர் பண்ணால் 25.
இங்கே 4 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ என்ன 336. ஓகேவா? ஸோ 336ன்னு வச்சுரும். இப்போது இந்த -25 நீங்கள் 4ஐயும் 336ஐயும் மல்டிப்ளை பண்ணிடலாம். 6 24 பேலன்ஸ் 2. அடுத்து முன்னாங்க 12 2 14க்கு 4 பேலன்ஸ் 1. அடுத்து நாமுன்னா 12 1 13. இப்போ -25 இந்த சைடு வரும்போது +25 மாறிடும். இதுதான் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ. இதில் இருந்து இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 9ன்னு வரும், 6 வரும், 1 3. அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ 1369. ஸோ இதுலேருந்து நாங்கள் எக்ஸ் எப்படின்னு சார் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இந்த வேல்யூ ரூட் எடுக்கணும். அப்போ ரூட் எடுத்தால் கண்டுபிடிச்சோன்னா ரூட் எடுக்கிறதுக்கும் ஒரு சூப்பரான ஷார்ட்கட் இருக்குது. நல்லா சொல்கிறேன், தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இந்த ஒரு இதில் எப்போ வந்து ஸ்கொயர் வேல்யூ 9 முடியும்? ஒன்று 3 ஸ்கொயர் 9 முடியும், அல்லது 7 ஸ்கொயர் 9 முடியும். ஓகேவா? ஸோ இது ஒன்று கரெக்டாக புரியுதா? நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் நம்பர் செக் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவது நம்பரை கேன்சல் பண்ணணும். மீதி 13 இருக்கா? இந்த 13க்குள்ளே வரக்கூடிய பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்ன? 9 தானே. 9ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ? 3ஓட ஸ்கொயர் வேல்யூ வருமா? அப்போ ஒன்று 33 ஸ்கொயராக இருக்கலாம், அல்லது 37 ஸ்கொயராக இருக்கலாம். இப்போ நீங்கள் ஆப்ஷனு கவனிங்க. ஒன்று 33 37 இருந்தால் அதில் எது இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாம். 37 தான் இருக்குது. இதுதான் இருக்கான ஆன்சர். ரொம்ப ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஆனால் இந்த ஃபார்மேட் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இதுவும் ரீசனிங் தான். சூப்பராக இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே ஆக்சுவலாக வந்து பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த 2 நம்பரை ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணி தான் இங்கே வந்திருக்கு. அதே போல் இந்த 2 நம்பரை ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணி தான் இங்கே வந்திருக்கு. அதே போல் தான் இதுவும். ஓகேவா? இப்போ நம்ம இந்த கொஸ்டின் மார்க்கில் என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நல்லா தெளிவாக நீங்கள் இதை கவனிங்க. வேறு ஒன்றுமே கிடையாது, நீங்கள் க்யூப் வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். இப்போ 1 க்யூப் பண்ணோம்னா 1, 2 க்யூப் பண்ணால் 8, இதை 2ஐயும் ஆட் பண்ணால் 9 வரும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே போல் பாருங்கள், 2 க்யூப் பண்ணால் 8, 3 க்யூப் பண்ணால் 27, அதை ஆட் பண்ணோம்னா 35. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 3 க்யூப் பண்ணோம்னா 27, 4 க்யூப் பண்ணால் 64, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 80 91 வருமா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 64, அதாவது 4 க்யூப் பண்ணால் 64, 5 க்யூப் பண்ணால் 125, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 9, அடுத்து 8 1 189 இருக்கா? அதுதான் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ரூபாய் 6750க்கு 219 நாட்களுக்கு 10% வட்டி வீதம் தனி வட்டி காண்கன்னு கேட்டாங்க. ஸோ எப்பயும் போல தான் நம்ம எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100 சப்ஸ்டிட் பண்ணலாமா? பிரின்சிபல் வேல்யூ 6750 இன்ட்டு என் வேல்யூ 219 நாள் கொடுத்துருக்காங்க. அப்போ 219 டிவைடட் பை 365. ஓகேவா? இன்ட்டு 10%. அப்போ 10 ஃபார்முலா வரக்கூடிய 10 நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கடுத்து இப்போ இங்கே 2 ஜீரோவையும் இங்கே இருக்க 0 எல்லாமே கேன்சல் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது 219ங்கிறது ஆக்சுவலாக நான் பொதுவாக சொன்ன மாதிரி 73ஓட மடங்காக தான் இருக்கும். 3 73 219, 5 73 365. இப்போது ஓரஞ்சு 5, இங்கேயும் ஓரஞ்சு 5, பேலன்ஸ் 1 வருமா? 17 3 15, பேலன்ஸ் 2. அப்போ 5 25, 135 இன்ட்டு 3 3 15க்கு 5, பேலன்ஸ் 1, 3 9 1 10க்கு 0, பேலன்ஸ் 1, 1 3 3 3 + 1 4. அப்போ 405 தான் இதற்கான ஆன்சர். 405 தான் இதற்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 3 எண்களின் வீதம் 3:4:5. அவ்வெண்களின் மீசிமா 2400 எண்ணில் மீப்போவா காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளானதா. இந்த மாதிரி ஒரு ரேஷியோ கொடுத்து ஒரு எல்சிஎம் கொடுத்து ஹெச்எஃப் கேட்டாங்கன்னா எல்சிஎம் வேல்யூ எடுத்துக்கணும் 2400. அதோட இந்த ரேஷியோவில் என்ன வேல்யூ இருந்ததோ அது எல்லாத்தையும் இங்கே நீங்கள் டிவைடில் போட்டு கேன்சல் பண்ணுங்கள். இப்போது ஒரு நாள் 4, 6 நாங்க 24, அப்போ 600 வந்துச்சா? அடுத்து ஓரஞ்சு 5. இப்போ நீங்கள் இதுவே நீங்கள் 1 3 3 200 3
600 வேலை முடிஞ்சிச்சு. அப்போ அடுத்து 5ஆல் சிம்பிளை பண்ணிங்கன்னா 4 5 20 40. அப்போது 40 தான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். இந்த மாதிரி ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக குரூப் 4ல் கேட்டிருந்த எல்லா கொஸ்டினுமே நம்ம இதை பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு சீரீஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்கள். அதே போல் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ எஃபோர்ட் எடுத்து நான் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நீங்கள் என்ன மாதிரி ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு மேக்ஸ் நல்ல கான்ஃபிடென்ட் வந்தது அப்படின்னாலும் எனக்கு அது ரொம்ப சந்தோஷம்தான். நான் அடுத்தடுத்து இன்னும் எஃபோர்ட் எடுக்க நான் ரெடியாக இருக்கேன். உங்களோட சப்போர்ட் நீங்கள் கொடுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே போல் ரொம்ப லோ காஸ்ட்டாக நம்மளோட பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். ஜஸ்ட் 300 மட்டும்தான். நீங்கள் 300 பே பண்ணிவிட்டு லைஃப் டைம் உங்களுக்கு யூஸ் ஆகிற அளவுக்கு எல்லா வீடியோஸையும் PDF ப்ளேலிஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். 8940472040. ஓகேங்களா? ஸோ குயிக்காக கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.